கரண்டி அவல் ஒரு கரண்டி சுண்டல் இன்னொரு ஆனா சுட 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 போடுறாங்க. என்ன கால் இவ்வளவு காலையில் இன்னும் பல்லு கூட வளர்க்காம. ஓகே, இங்கே இது ஸ்பெஷல் தோசை எசன்ஸ் மட்டன் குடல் அதெல்லாம் ஸ்பெஷல்ரா. செம்மையா இருக்குடா. வந்து மட்டன் சுக்கா. நீ எப்படா சொன்ன இந்த முட்டைக்கல்? வாவ், வாட் இஸ் திஸ்? இந்த மாடர்ன் தேட்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கூட இங்கே வந்து நின்று வாசலில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பார், பார்த்துருப்பீங்க. அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு நாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காலில் ஹேண்ட் போட்டுருந்தாரு. ட்ரிப்பு பார்த்தீங்களா, 40 இயர்ஸ்க்கு மேலே ஆனால் எங்களோட ட்ரிப் இப்படி தான் இருக்கும். சேலம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கோங்க. நம்ம இங்கே தான் தங்கணும். இங்கே பாருங்கள், ஆஹா ரெசிடென்சி. நம்ம ஏற்காடு போக போகிறோங்க. ஹலோ மக்களே, ஒரு 2 days ஷார்ட் ட்ரிப் ஆஃப்டர் 20 years நாங்கள் மீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் நான் நடுவில் போகும்போது அப்படி இன்ட்ரோ கொடுக்குறேன். 2 பேர் வந்து துபாயிலேருந்து வந்திருக்காரு, ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ நாங்கள் 4 பேரும் இந்த வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கெட் டுகெதர் போகிறோம். ட்ரிப் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச். லெட்ஸ் பிகின். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹால்ட் எடுத்துருக்கோம். போகிற வழியில் அந்த வேலை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். அவங்க ஆல்ரெடி கோதாவில் இறங்கிட்டாங்க. சேலம் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கோங்க. ஸோ ஓகே, வணக்கம் மக்களே, குட் மார்னிங் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் மாநகரத்தில் தான். அலுமினியம், பித்தளை, செம்பு பாத்திரங்கள், இரும்பு, பிளாஸ்டிக், மருத்துவம். என்ன கால் இவ்வளோ காலையில் இன்னும் பல்லு கூட வளர்க்காம நைட் ஃபுல்லாக மாத்திரை மெடிசன் எல்லாம் ஃபுல்லாக பொதுவாக போட்டு நம்மளால 6 மணி 5 மணிக்கு எழுந்து புரோட்டீன் கால் எடுக்கிறாரு. ஆனா சுட 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 போடுறாங்க. காலையில விடிய காத்தால 5:30 மணிலேருந்து சும்மா சேலம் வந்து ரொம்ப பரபரப்பாக போயின்னு இருக்கு. நம்ம ஊர்ல நான் சென்னையில் இவ்வளோ பரபரப்பாலாம் பார்த்தது இல்லை. பாருங்க, மணி 5:30 தான் ஆகுது. வடெல்லாம் சுட 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 போட்டு நாசிலாமாலாம் பார்த்துருக்கீங்களா? காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களாம் வந்து குயிக் கிராப் மாதிரி ஒன்று பண்ணிட்டு போவாங்க. நம்ம பார்த்துப்போம் மலேசியா ட்ரெயின்லாம் போவோம். நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்குங்க. சின்னதாக இப்போ 10 எல்லாரும் வரவங்க எல்லாருமே வாங்கி சும்மா ஒரு இதில் ரெண்டு கரண்டி அவல், ஒரு கரண்டி சுண்டல், இன்னொரு கரண்டி வேறு ஒரு வெள்ளை சுண்டல், இது 3 ப்ளஸ் வடை வேணும்னா ஒரு வடை, ஒரு 2 வடை, அந்த மாதிரி ஒரு சின்னதாக போட்டு நிறைய பேர் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு சத்தான ஒரு ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. குயிக் கிராப் 10 ரூபா தான். ஜெகதீஸ்வரம் காம்ப்ளெக்ஸ், மாசுநாயக்கன்பட்டி, அயோத்தியா பட்டணம், சேலம். சாய் கிட்ஸ் பிளே காலையில் குழந்தைகளின் நலன் கருதி நல்வழிவு பெற செயல்படுகிறது. மலச்சிக்கல், சிறுநீரக உபாதைகள், சிறுநீர் கழித்தல், விரைவீக்கம், திரை இல்லாமை, பிறவி குறைபாடு போன்ற அனைத்து வியாதிகளும். A few minutes later. குட் மார்னிங். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கோங்க. ஸோ என்னடா சென்னையிலேருந்து தெரியும் சேலம் வந்து அப்படி பார்த்தா நேற்று ஈவினிங் கிளம்புனோம் சேலம். ஸோ நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப மிட் நைட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 1-1:30 மணி இருக்குங்க. ஸோ அதனால் வந்ததுனால நான் நைட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியல. நம்ம இங்கே தான் தங்கணும். இங்கே பாருங்கள், ஆஹா ரெசிடென்சி. ரூம்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ ஆஹா ரெசிடென்சியில் எல்லாமே இருக்குது. நம்ம இங்கே தான் தங்கணும். நைட்டு ஒரு 1-1:30 மணி இருக்கும். வந்து இங்கே தங்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஏர்லி மார்னிங் ஏஞ்சி கிளம்பிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 8:30. நம்ம ஏற்காடு போக போகிறோங்க. இனியோட டே பிளான் அப்படி தான் ஏற்காடு போக போகுது. ஸோ நம்ம மேலே ஏறுவோம். ஒரு 20 to 30 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. 16 கிலோமீட்டர்ஸு. இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ ஊட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வரும். இது ஏற்காடு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு மேக்ஸிமம் 20-30 மினிட்ஸ் ஆகுன்றாங்க மேலே ஏறதுக்கு. மேலே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. மேலே போய் பார்ப்போங்களா?
நீங்கள் இங்கே நியர்பை ஏரியாவில் எங்கன்னா இருந்தீங்கன்னா ஏற்காடு போகணுன்னா சேலம் வந்து தான் போக முடியும். ஸோ சேலம் பஸ் ஸ்டாண்ட் வரை நீங்கள் எப்படியாவது ஈதர் ட்ரெயினாவோ இல்லை பஸ்லேயோ இல்லை ஓன் வெஹிக்கிள்லேயோ வந்துடுங்க. ஸோ சேலம் வரலாம் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நான் எப்படி போகணுன்றது உங்களுக்கு ஃபுல்லாக, ஏன்னா எங்கே இருந்தாலும் சேலம் வந்து அங்கே வழியாக தான் போக முடியும். ஸோ சேலம் வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம எப்படி போகிறதுன்றதை ஃபுல்லாக ஒரு 3 வழி இருக்குது. இதில் நம்ம எந்த வழியில் போகணுன்றதை நம்ம போகும்போது பார்ப்போம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸு ஜாயின் பண்ணியிருக்காங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க கூட தான் நம்ம வந்தோம். அவங்க குட் மார்னிங். இவர் பேர் வந்து ராஜு, இவர் பேர் சார்ல்ஸுங்க, நம்மளுடைய காலேஜ் மேட்டு. இன்னொருத்தர் இருக்கார் ஜெயின், அவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லி விட்டுருவோம். அவர் இங்கே தான் இருக்கார். ஓகே, அவர் தான் எடுக்கிறாப்புல. நம்ம காரில் தான் வந்தோம். நேற்று நைட்டு வரதுக்கு ஒரு 1-1:30 ஆகிடுச்சு. ஸோ 1:30 மணிக்கு மேலே நம்ம வந்து ஆஹா ரெசிடென்ஸில் ரூம் போட்டு தங்கிட்டு ஏர்லி மார்னிங் ஏஞ்சி 6 மணிக்கு ஏஞ்சி கிளம்பலாம் நம்ம பிளானு, மாலில் ஏறலான்னு. பட் 8 ஆகிடுச்சு. நம்ம இப்போது சேலமில் தாங்க இருக்கோம். ஸோ சேலம் ஜங்ஷன்கிட்ட இருக்கோம். ஓகே, இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம ஏற்காடில் இருக்க போகிறோங்க. இதுதாங்க நம்மளோட பிளான். இன்றைக்கி நாளைக்கு ஏற்காடில் மேக்ஸிமம் 1 டே போதுன்றாங்க. இல்லை கொஞ்சம் நல்லா சுற்றி பார்க்கணுன்னா 2 நாள் ட்ரைவ் இருக்கலான்றாங்க. ஸோ நம்ம வந்து 2 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நைட் நம்ம ஏற்காடில் தான் தங்க போகிறோம். ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நம்ம நைட் ஸ்டே பண்ணோம். இதுலேருந்து ஏற்காடு மேலே ஏறுது, இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் மேலேங்க. ரைட்டில் போனால் கண்ணங்குறிச்சி, நேராக போனால் ஏற்காடு, லெஃப்டில் போனால் சாதா காலேஜ் ரோடு. ஸோ இங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நம்ம இங்கே நிறைய மாணிக்க மெஸ், ராதா ஃபாஸ்ட் ஃபுட், காலைல இது சேலம் மீன் சாலம் பரோட்டா அடிக்கிறாங்கண்ணா காலைல, சூப்பராக. ஓகே, காலை பாருங்கள், விடிகாத்தால் 6:30 மணிக்கு பரோட்டா அடிக்கிறாங்க. இங்கே ஒரு கல் தோசை, 2மே இருக்குங்க சால்னா. ஸோ நம்ம எந்த ஹோட்டலில் சாப்பிடுவோம்? ஓகே, இந்த ஹோட்டலில் சூஸ் பண்ணுவோம். நம்ம ஆளுங்க நான்வெஜ் தான் நிறைய பேர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க. என்ன ஓகேவா? நான்வெஜ் சர்வெல்லாம் இருக்காம்மா? ஓகே, மட்டன் ஈரல். நம்மளுக்கு அதிகாலையில் மட்டன் ஈரல் இல்லாமல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு வானான்ட்டோம். ஓகே, மட்டன் குடல் அதெல்லாம் ஸ்பெஷல்ரா. எக்கு மட்டன் கிரேவி, மட்டன் சால்னா ஏதாவது சொல்லுங்க. செம்மையாக இருக்குடா மட்டன் சேல்னா. அது இட்லி சால்னா இன்னுமே டேஸ்ட்டில் வேறு ஏதாவது மட்டனில் வருமா? ஓகே, இங்கே இது ஸ்பெஷல் தோசை எங்கள் எசன்ஸ். ஓகே, இது பாருங்க, நார்மல் தோசை இல்லை, எக்கு கொஞ்சம் எக்கு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அது உள்ள சால்னா மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்கள் சாஃப்ட்னஸ். ஸோ எக்கு சேர்வா இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி மட்டனில் எடுத்து ஒரு ஸ்ட்ராங் பைட்டாக போயிடும். இது வந்து மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை. ஓகே, கொதிக்குதுங்க. இவ்வளோ காலைல ஏர்லி மார்னிங்கா இவ்வளோ மட்டனு புட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா அப்படி கொதிக்குது. நீ எப்படா சொன்ன இந்த முட்டைக்கல்? அது நாங்கள் சொல்லி 10 நிமிஷம் கழிச்சு அங்கே வந்தது, இவன் சொல்லுவது தெரியல. அது முன்னால வச்சு சாப்பிட்டுக்கிறான், பாதி வேற சாப்பிட்டுக்கிறான். ஓகே, சூப்பரான ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா, பெப்பர் ஃப்ரை, எல்லாமே மட்டனில், லிவரு என்னென்னவோ இருந்ததுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கலக்கி பரோட்டா, தோசை, இந்த மாதிரி செம்ம வெயிட்டாக முடிச்சோம். ரெடியாக இருந்தது. சாப்பாடு எப்படி இருந்தது? கொஞ்சம் மசாலா தீய விட்டுக்கிறாங்க சால்னால, மற்றபடி சாப்பாடு நல்லா இருந்தது. காலை உணவு அருமையான ஒரு தொடக்கம். உனக்கு பிடிச்சிருந்தா சாப்பாடு? சாப்பாடு ஓகே, சிம்பிள், 1 லைனர், டச்சு, ஃபைனல் டச்சு. வாவ், வாட் இஸ் திஸ்? லட்டு. என்ன என்னடா எப்படி இருக்குது பார்க்கலாம்டா. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது லட்டு. லட்டு இப்போ சொன்னோடனே பூந்தி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் லட்டு பாரு. ஆஹா ஆஹா,
நல்லா தான் இருக்கு. செம்மையாக இருக்குப்பா. இவ்வளோ காலையில் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி இல்லை இதுவும் சரி ஸ்வீட்டு செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குங்க சொல்லுங்க. நம்ம கல்யாணத்துல செஞ்சு கொடுப்பாங்களா லட்டு அந்த மாதிரி கடைக்கும் இதுக்கும் ஓகே ஓகே. இன்னும் கடை ரொம்ப லோக்கலாக அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப மஞ்சளும் இல்லை ரொம்ப ஆரஞ்சும் இல்லை, ஒரு மாதிரி மேலோட்டமான கலரு. அந்த கல்கண்டு அந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு சில இடத்துல ரொம்ப அந்த கல்கண்டு தானே அது போட்டு அதை கடிக்கும் போது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். பட் ஆனால் இது அந்த ரொம்ப கிரைண்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பல்லில் வந்து ரொம்ப ஹார்ட் ஈட்டிங்காக இல்லை, செம்ம சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஓகே, நம்மளுடைய பயணம் தொடரும். என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். எந்த இதுக்கு எதாவது சொல்லலாம். இது எந்த கேஸ்ட்ரிக் கிட்னி ஸ்டோனு. இதுவும் கிட்னி ஸ்டோனுக்கு. கிட்னி ஸ்டோன் ஒரு டேப்லெட்டு ஒரு சிரப்பா. இது மாத்திரை போட்டால் வயிற்று எச்சல் வரக்கூடாது, அதுக்காக வயிற்று எச்சல் வரக்கூடாது மாத்திரை போடுறது. கேஸ்ட்ரிக் அது அசிடிட்டியா? வயிற்று எச்சல் அசிடிட்டி தானே? ஆமாம், மாத்திரை போட்டனால வரக்கூடாது. இப்போ இது போட்டது இது வந்து இதுக்கு கிட்னி ஸ்டோனு. நேற்று நைட்டு போட்டியா அது? ஆமாம், 3 நேரம் போடணும். நேற்று நைட் கிட்னி ஸ்டோனுக்கா போட்டேன்? நேற்று நைட்டா? இல்லை 3 டீப் மாத்திரை மாதிரி காமிச்சு. ஓகே, நம்ம ட்ரிப்பு பார்த்தீங்களா 40 இயர்ஸுக்கு மேலே ஆனால் எங்களோட ட்ரிப் இப்படி தான் இருக்கும். பாதி மாத்திரை எல்லா ட்ரிப்பும் இப்படி தான் இருக்கு. அப்போ 40 வயசு இந்த ஜென்ரேஷன் அப்படிதான். பிபி சுகர். நீங்கள் யாராவது இந்த மாதிரி 40 வயசு ட்ரிப்பு இந்த மாதிரி டேப்லெட்டு இல்லை உங்கள் செட்டோட போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இவ்வளோ சிட்டி உள்ளே வச்சுக்கிறாங்க, நம்மளதெல்லாம் அவுட்டரில் தானே வச்சோம். இது சிட்டி அவுட்டரா? கட்டமோ சிட்டி அவுட்ரு. இப்போ சிட்டி வந்துருச்சு. நம்ம ஊர்லாம் இந்த ஈஸியாக தப்பிச்சிருவானுங்களே. பக்கத்துல அந்த மாடர்ன் தியேட்டர் இருக்குல்ல, ரைட் சைடுல வரும் பாரு அந்த இது. ஆக்சுவலா பின்னாடி அவ்வளோ ஏக்கர் கணக்குல வந்து அந்த இவன் சசிகுமார் படம் எடுத்தாங்க அதானே? சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் காலேஜ் இல்லடா, பிரம்மன் ஒரு படம் எடுத்து பிரம்மன் தியேட்டர் வச்சிருப்பாங்க. அது மாடர்ன் தியேட்டர்ல தானே எடுத்தாங்க. படம் பார்த்துருக்கேன். ஸோ அம்மாப்பேட்டையிலேருந்து சேலம் ஜங்ஷன் போகிற வழியில், சேலம் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது மாடர்ன் தேட்டர்னு இருக்குது. ஸோ இப்போ இது வந்து படம்லாம் எடுக்கிறதுக்காக ரொம்ப ஆதி காலத்தில் முன்னாடி இருந்தது படம்லாம் எடுக்கிற இடங்க. வடபழனி ஃபிலிம் ஸ்டுடியோஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தாங்க இது சேலத்தில் ரொம்ப நாள் முன்னாடி இருந்த ஒரு ஐகானிக் பிளேஸு தி மாடர்ன் தேட்டர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் ஸ்டுடியோ, இந்த விஜயவாணி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குங்க இது இந்த மாடர்ன் தேட்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கூட இங்கே வந்து நின்று வாசலில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பார், பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ கொஞ்சம் ஃபேமஸான இடம் தான் இது. ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தி மாடர்ன் தேட்டர்ஸ். நிறைய பழைய காலத்து படங்கள்லாம் ஃபுல்லாக இதில் தான் எடுத்திருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கீங்களா? அந்த சொல்லுங்கள். அந்த செல்ஃபி எடுத்துட்டு போனதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் மாவட்ட ஆட்சியர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் கால்ல ஹேண்ட் போட்டுருந்தாரு. உன்னை சிஎம் வந்து மீட் பண்ணணும்னு சொன்னாருப்பா அப்படின்னாரு. அப்புறம் என்ன ஒரு வார்த்தை கேட்டாரு. பக்கத்துல கலெக்டர் இருந்தாரு. கலெக்டர் ஏதோ கன்வே பண்ணிக்கலான்னு கேட்டாரு சிஎம். என்ன நான் கேட்டேன், என்னங்கய்யா என்னங்க தலைவரா ஒன்றும் புரியல என்ன அப்படின்னா, இல்ல உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு என்ன கேட்டாரு. என்ன நான் கேட்கும்போது நான் எடுத்த உடனே அவர்கிட்ட ஏதோ சொல்லக்கூடாதுன்றதால நான் எங்க வீட்டுல எல்லாம் கலந்து பேசி ஆலோசிச்சு நாங்க சொல்றேங்க. அப்புறம் அவரு ஒரு வார்த்தையை சொன்னார், ரொம்ப கண்ணியமாவும் ரொம்ப நேர்மையாவும், எப்பா உனக்கு விருப்பம் இருந்தா பண்ணி இல்லைன்னா விட்டுடுப்பா அப்படின்ட்டாரு. ஓ பரவாயில்ல, கேட்டல தப்பு இல்லையா? ஆமாம், நான் தான் கேட்டேன். ஓகே, ஏற்காடு மலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுக்கப்புறம் சும்மா ஏர்பின் பெண்டு தான். மைக்கேல் ஷூமேக்கர் மாதிரி பறக்க போகிறான். கண்ணாடிலாம் வர போட்டான். அந்த பசங்க படத்துல நம்ம அன்பு வெறி ஆயிட்டான். ரோடு நல்லா தான் பாருக்கு. அதே மாதிரி பெருசா ஏற்காடு கிரீன்லேண்ட் ஷாப்பிங். ஸோ பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. வா செம்மையாக இருக்காங்க ஒன்றுக்கு பேர் நைஸில். ஓகே, இதுதான் வந்து லேடிஸ் சீட்டு. இங்கே பாருங்க டெலஸ்கோப் ஹவுஸு. இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த 20 ஆர்பின் பெண்ணுன்னு தெரியுன்றாங்க. அதுக்கு 10 ரூபா கொடுத்து உள்ளே போகணும்.